வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஎன் சமையல் மூலமா உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் சுவையாவும் ரொம்ப நாளைக்கு முறுமுறுப்பா இருக்க மாதிரியும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோமாஸ் செய்யறதுக்கு முதல்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் தூளுப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நெய். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சோமாஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக நம்ம ரவை கலந்துருக்கோம். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி 20 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியா இருக்கணும், அப்பதான் சோமாஸ் நல்லா கிறிஸ்பியா வரும். இப்ப இந்த மாவை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது அதுக்குள்ள நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 100 கிராம். பொட்டுக்கடலை செவக்கணும்ன்ற அவசியம் இல்ல, 2 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை 100 கிராம். இதையும் நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா 2 டேபிள் ஸ்பூன், கசகசா நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி, நெய் உருகுனோன்னு 20 பாதாம பொடியா கட் பண்ணி நெய்ல சேர்த்துக்கலாம். அதோட 20 முந்திரியும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு துருவுன தேங்காவை சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் வதக்குறப்போ ஸ்டவ் நம்ம சிம்ல வச்சுக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது வதக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். ஈரப்பதம் போற அளவுக்கு வதக்குறப்போ சோமாஸ் நமத்து போகாமலும் பூர்ணம் கெடாமலும் இருக்கும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த பொட்டுக்கடலைய சின்ன ஜார்ல போட்டு 1-2 அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1-2 நுணுக்கி வச்சிருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வறுத்த வேர்க்கடலைய தோல் நீக்கி 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வேர்க்கடலைய இந்த மாதிரி 1-2 அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இதையும் இந்த கலவையோட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருந்த கசகசாவை இதோட சேர்த்துக்கலாம். பூர்ணத்துக்கு 350 கிராம் சர்க்கரையோட 5 ஏலக்காவை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதையும் இந்த கலவையோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம்.
இந்த பூர்ணத்துல 350 கிராம் சர்க்கரை, 5 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்திருக்கோம். 100 கிராம் பொட்டுக்கடலையை வறுத்து சேர்த்திருக்கோம். 100 கிராம் நிலக்கடலையை வறுத்து சேர்த்திருக்கோம். 20 முந்திரி, 20 பாதாம், ஒரு முழு தேங்காயை துருவி நெய்ல வறுத்து அதோட சேர்த்திருக்கோம். 3 ஸ்பூன் கசகசாவை வறுத்து சேர்த்திருக்கோம். இப்ப இந்த பூர்ணத்தை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு மேல் மாவு பூர்ணம் ரெண்டுமே ரெடியா இருக்குது. மாவு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. இதுல இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில இந்த சைஸ் உருண்டையை வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். சோமாஸ் அச்சுல எண்ணெய் தடவிட்டு திரட்டின மாவை வச்சு பூர்ணம் வச்சுக்கலாம். இப்ப இதை நல்லா இந்த மாதிரி குழி பண்ணிக்கலாம். குழி பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் பூர்ணத்தை எடுத்து இது உள்ள வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓரங்கள்ல இந்த மாதிரி தடவிக்கலாம். இப்ப இதை நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சீல் ஆச்சு அப்படின்னாதான் நம்ம சோமாஸ் பொரிக்கிறப்போ பூர்ணம் எண்ணெயில உதிராது. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சோமாஸ் அச்சு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மாவை திரட்டினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கலாம். இதுல நம்ம கலந்து வச்சிருக்க மைதா மாவு பேஸ்ட் ஓரத்தை சுத்தி தடவிக்கலாம். தடவிட்டு ஓரத்தை நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அச்சுல கிடைக்கிற மாதிரியே நமக்கு சோமாஸ் கிடைச்சிடும். கிச்சன் மேடையை சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையா மாவு எடுத்து திரட்டி இந்த மாதிரி நம்ம பிரஸ் பண்ணி எடுக்கிறப்போ சீக்கிரத்திலேயே நம்ம நிறைய சோமாஸ் செஞ்சு முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே சைஸ்ல நமக்கு சோமாஸ் கிடைச்சிடும். இப்போ நடுவுல மட்டும் பூர்ணம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம பிரஸ் பண்ணி எடுக்கிறப்போ
நல்ல சீல் ஆகும், நமக்கு டிசைனும் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவுல இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சோமாஸ் பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை இப்ப நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த பபிள்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம சோமாஸ் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சோமாஸ் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதான் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாயிட்டு இருக்கு. இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நாம எல்லா சோமாஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சோமாஸ் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்ப பாருங்க, இதை உடைச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம சுவையான மொறுமொறுப்பான சோமாஸ் சுலபமா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம விஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.